இன்றைக்கி வந்து என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்கார்ன் சிக்கன் எல்லாரும் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து எக் வச்சு பாப்கார்ன் எக் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4 முட்டையை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி 2 கப்பு எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து 2 கப்பு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் 2 கப்பில். ஏன்னா 2 கப்பில் தான் நாம் வந்து இப்போது முட்டை வந்து ஊற்ற போகிறோம். அதனால தான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்லேயும் நல்லா வந்து ஆயில் ஊற்றி நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து முட்டை ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதனால தான் ஒட்டாமல் வர்றதுக்காக வந்து நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 கப்லேயும் நம்ம வந்து ஆயில் தேய்ச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து லைட்டாக கிளறிட்டு நம்ம இந்த கப்பில் 3/4 கப்பு ஊற்றிக்கலாம். ஏன்னா முட்டை வெந்து வரும்போது மேலே வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ நம்ம வந்து 3/4 கப்பு ஊற்றிக்கலாம். 3/4 கப்பு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் இப்போ வந்து நம்ம இந்த ஊற்றி வச்சுருக்கோம்ல இந்த எக்கை வந்து நம்ம அதில் வந்து வச்சு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வந்து உங்களுக்கு முட்டை வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம எக் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேட்டரியில் போட்டு நம்ம டிப் பண்ண போகிறோம். அந்த பேட்டரி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பிளெயின் மிளகாத்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் போதும். இதை போட்டு லைட்டாக வாட்டர் விட்டு நம்ம வந்து திக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி திக்கான மாவு பதத்துக்கு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக் பேட்டராக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். திக்கான மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை வேண்டாம் அப்படின்னாலும் வச்சிடலாம். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணது வந்து காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கோம். பிளெயின் காஷ்மீரி சில்லி. ஸோ அதனால் காரம் உங்களுக்கு இருக்காது. லைட்டாக காரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காஞ்ச மிளகா வந்து நான் வந்து அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் அது ஆப்ஷனபிள் தான். சில்லி ஃப்ளேக்ஸ் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டை ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்கொயராக மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணால் போதும்.
இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து முட்டையை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நாங்கள் எடுத்த முட்டை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேட்டர், அதில் வந்து அந்த மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு பேட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிரெட் கிராம்ஸில் வந்து போட்டுட்டு தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஒன்றும் கிடையாதுங்க, ப்ரெட்டோட சைட் போர்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரௌன் கலரில் வரும்ல, அதெல்லாம் கட் பண்ணி வெறுமா மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கிறிஸ்பினஸ் தரும், அதுக்காக தான் இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம திக்காக ஒரு மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல பேட்டர், அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்க எக்கை வந்து நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிரெட் கிரம்ஸில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லா எக்கையுமே அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்க எக்கை வேக வச்சு எடுத்துருக்க எக்கை இதில் டிப் பண்ணி நம்ம வந்து பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா எக்கையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்டரில் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சர்விங் பிளேட்டில் ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். இது வந்து மயோனஸ் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம். சிக்கன் வச்சு பாப்கார்ன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எக் வச்சு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு பாப்கார்ன் பண்ணியிருக்கோம், எக் பாப்கார்ன். நல்லா 1 மினிட் வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான எக் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த பார்த்தீங்களா, சுவையான எக் பாப்கார்ன் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம இதை லைட்டாக பிச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயாச்சு. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மயோனஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் இதுலேயும் நீங்கள் வந்து மஞ்சூரியன் பண்ணி இல்லைன்னா எக் சில்லி பண்ணி கூட நைட்டு டின்னருக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள். இப்போ வந்து நம்ம எக் பாப்கார்ன் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் மக்களே. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நைட்டு டின்னருக்கு ஒரு சைட் டிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதாவது எக் சில்லி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சில்லி சிக்கனுக்கு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து எக் சில்லி. இதுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஆனியனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம லைட்டாக வந்து கலர்னா போதும். ரொம்ப இது பண்ண வேணாம், ஃப்ரை ஆக வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் நீங்கள் சாப்பிடும்போது ஆனியனோட கிறிஸ்பினஸ் இருக்கணும், அதுக்காக தான். இப்போ வந்து 2 பச்சை மிளகா நீட்டாக சீனி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான், 30லேருந்து ஒரு 1 மினிட் தான். இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு குடமிளகா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம வந்து நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கிரீன் சில்லி பேஸ்ட், அதாவது
க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். க்ரீன் சில்லியாக இருந்தாலும் ஓகே, இல்லை ரெட் சில்லியாக இருந்தாலும் ஓகே, உங்களோட விருப்பம் தான் அது. எங்ககிட்ட க்ரீன் சில்லி இருக்குது, ஸோ நான் அதனால் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம சாஸ் ஊற்றி ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போது ஸ்டார்டர்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா நீங்கள் வந்து கீ ரைஸ், நெய் சாதம் அந்த மாதிரி இதில் வந்து திக்காக சைட் டிஷ் ஸ்டார்டர்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம். இல்லை உங்களுக்கு வந்து நைட் டின்னருக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணி தான் ஆகணும். ஆட் பண்ணி அது கொதிக்கும் போது தான் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கட்டி மொட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே வந்து நீங்கள் இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கொஞ்சம் திக்காகும் போதே வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கீங்கல்ல எக்கு, அது வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த லிக்விட் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல எக்கு, அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வந்து அது வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த அளவுக்கு திக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிலே நைட்டு டின்னருக்கும் ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கவே எம்மியாக சில்லி சிக்கன் மாதிரியே இருக்குங்க. ஆனால் இது வந்து எக் சில்லி சிக்கன் இல்லை, பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து எக் சில்லி ரெடி பண்ணிட்டோம் மக்களே. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டோரா புஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். பாய் மக்களே.